ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆனாலும் இன்னுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க ரெட்மி நோட் 11 பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இதோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கக்கூடிய நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் இதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, உண்மைக்குமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா இருக்குதா இல்லையாங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னுமே பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு வந்து அடிக்கடி வந்து கமெண்ட் வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க நோட் 11 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 11 ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ரிலீஸ் ஆனிச்சு. பட் பட்ஜெட் ரேஞ்சில் ஓரளவு நம்மளுக்கு குறைவான ப்ரைஸ் ரேஞ்சில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெட்மி நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த நோட் 11 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வேரியன்ட்ல வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 4GB 64GB வேரியன்ட் வந்து பேஸ் வேரியண்டா இருக்கு. ஸோ அந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000லேருந்து 65,000க்குள்ள உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பட்ஜெட் ரேஞ்ச் தான். நம்மளுக்கு வந்து மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அளவில் தான் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான காரணம், இலங்கையில் ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் டாலர் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோனோட விலைகள் குறையறதுக்கான சான்சஸும் இருக்கு. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 85,000லேருந்து 88,000க்குள்ள உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கான காரணம், இந்த ஸ்மார்ட் போன் 6GB 128GB தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதோட பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இதே போன் உங்களுக்கு வந்து 4GB 64GBலையும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது இதை விட விலை குறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்மார்ட் போன்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த போன்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான போன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேலக்ஸி மொபைலில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஃபோன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம ரெட்மி நோட் 11 வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஃபோன் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்டாவே நம்ம பார்க்க போறது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது 85,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சம்டைம்ஸ் நீங்க வாங்கும்போது இதை விட விலை குறையறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதனால என்ன பிரைஸ்ல உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்க கால் பண்ணி தான் கேட்டு பார்க்கணும். ஏன்னா நாளுக்கு நாள் பிரைசஸ் பார்த்தீங்கன்னா கூடுது குறையுது, இந்த ரெண்டு விஷயமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க வாங்கும்போது என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்டாவே நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பாக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஐ லோகோ பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஃபோனோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட்மி நோட் 11 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11, அது கூட நம்மளுக்கு வந்து கூகுள் ஆப்ஸை வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸோட கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட்மி நோட் 11, அது கூட இதில் கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிரே கலர் தான். பட் இந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது நம்மளுக்கு பிளாக் கலர் மாதிரியும் இருக்கும். அது கூட இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 6GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 128GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நம்மளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் வெளியே பார்க்குற மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு பாக்ஸ் உள்ளுக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மேலே கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கான ஒரு சிலிக்கன் கேஸும் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சிலிக்கன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க பேப்பர் ஒர்க்ஸை வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனில் மேலே பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஸ்னாப்டிராகன் 680 ப்ராசஸர், அது கூட 90Hz ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகாபிக்சல் AI குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வோல்டேஜ் உள்ள ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரும் வந்து நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. அது கூட சார்ஜரும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நிறைய ஃபோன்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே இன்க்ளூட் பண்ணி வராது. ஸோ பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொடுத்துருக்க இந்த பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ பொலித்தீனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த ஃபோனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபோன் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிரே கலர் அப்படின்னு சொன்னாலுமே பார்க்கும்போது பிளாக் கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வேறு லெவலில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது இது கிரே கலரா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வர அளவுக்கு இருக்கும். ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது பிளாக் கலர் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் நல்லாவே நம்மளுக்கு இதை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு லுக் அண்ட் டிசைன். ஸோ ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணும்போதே ஒரு ப்ரீமியம் லுக் வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரியே இருக்கும். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனை கையில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான லுக் அண்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு பெரிய அளவு வெயிட் வந்து கையில் ஹோல்ட் பண்ணும்போது தெரியலை. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான வெயிட்டில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபோனில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இன்னுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மொத்தமாக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் பட்டன்லேயே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 நானோ சிம் யூஸ் பண்ணலாம். அது கூட உங்களுக்கு வந்து எஸ்டி கார்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. Redmi Note 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GBலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சா எஸ்டி கார்டை யூஸ் பண்ணியும் ஸ்டோரேஜை வந்து அதிகரிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிரே கலர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரே கலர் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபோனை பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலர் ஷேப் வந்து விளங்குது. அது கூட கொஞ்சம் பிளாக்குக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவுமே சூட்டபிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிளாக் கலரில் நம்ம கையில் இருக்கிறது கிரே கலர் ஃபோன் தான். பட் இருந்தாலும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது கிரே கலர் மாதிரி இல்லை, பிளாக் கலரும் இல்லைனா ப்ளூ கலர் கொஞ்சம் நேவி ப்ளூ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை பார்க்கும்போது லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 179 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பெரிய ஹெவி வெயிட் நம்மளுக்கு இதில் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான வெயிட்டில் தான் இருக்குது. அது கூட இதில் ஸ்லிம்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.09 மில்லிமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கர்வான மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பாக்ஸ் டைப்பில் இந்த ஃபோன் பார்க்க கிடைக்காது. ஸோ கொஞ்சம் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா வேறு லெவலில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு ப்ரீமியம் டிசைனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபோனில் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த லுக் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது ஓகே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே தான். ஸோ நிறைய பேர் வந்து டிஸ்பிளே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்மார்ட் ஃபோன் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.4 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அதுக்கு பிறகு அமோலட் டாட் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அது கூட அவுட்டோர் விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஓகே தான் இருக்குது. ஏன்னா 1000 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் பிரைட்னஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக இருக்கல. அது கூட 409 PPI டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சல் டென்சிட்டி வந்து நம்மளுக்கு இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு எடுத்தோன்னா வீடியோ பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி, கேம் பிளே பண்ணும்போதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேற லெவலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டே டு டே யூஸுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு போதுமான அளவு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு இது வேற லெவலில் நல்லாவே பண்ணி ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்க ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க சிப் செட் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 680 அப்படிங்கிற சிப் செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஓரளவு சாதாரணமாக நீங்கள் கேமிங் யூஸ்
யூஸ் பண்ணும்போது ஹை கிராஃபிக்ஸ் இல்லாமல் மீடியம் கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணும்போதும் இந்த ஃபோன் லெக் ஆகாமல் நம்மளுக்கு ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் மற்ற ஆப்ஸை வந்து ரன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆப்ஸ் யூஸ் பண்ணாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக போதுமானதாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹெவி கேமராக இல்லாமல் ஒரு லைட் கேம் ப்ளே பண்ணியும் உங்களுக்கு டே டு டே யூசேஜுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Android 11 தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இதுக்கான அப்டேட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது கூடயே MUIயில் நம்மளுக்கு வந்து 13 வந்து இதில் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாகவே நம்மளுக்கு வந்து இதில் UI ஒர்க் ஆகிறத பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM வந்து கொடுத்துருக்காங்க, 128GB தான். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு SD கார்டு யூஸ் பண்ணியும் ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ 6GB RAMல நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாராளமாக நல்லாவே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது முக்கியமாக பார்க்குற இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கேமரா தான். ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயமாகவும் ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா வந்து இருந்துகிட்டு இருக்கும். நம்மளுடைய டே டு டே லைஃப்பை வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறதா இருந்தாலும் சரி, கேமரா அப்படிங்கிறத ரொம்பவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா நம்மளுக்கு 50 மெகா பிக்சல் AI கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து f1.8 அப்பச்சரில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கேமரா பார்க்க கிடைக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலில் மேக்ரோ கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட 2 மெகா பிக்சலில் நம்மளுக்கு வந்து டெத் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்பில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கேமரா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எடுத்த சில ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து போடுறேன், உங்களுக்கும் பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இதில் முக்கியமாக நம்ம செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 13 மெகா பிக்சலில் இருக்க ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செல்ஃபிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நான் எடுத்த அளவில் ஓரளவு ஓகே அப்படிங்கிறது தான். ஸோ லைட் நல்லா இருக்கிற இடத்துல ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே நம்மளுக்கு பிரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து மொக்கையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். மற்றபடி லைட் ஓகேயா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஓரளவு ஓகேயா இருக்குது. ஸோ செல்ஃபி கேமராலேயும் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 1080pல உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஆடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குறதுக்கு இல்லாட்டி யூடியூப் வீடியோஸ் தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவு நல்லாவே இருக்கும். ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ ஜக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃபோன்ஸில் நம்மளுக்கு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த 3.5 மில்லிமீட்டர் ஆடியோ ஜக் தான். அது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக இருந்தாலும் சரி, ஃபேஸ் அன்லாக்காக இருந்தாலும் சரி, ஓரளவு நம்மளுக்கு ரெண்டுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒன் ஹேண்ட் யூஸுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கலை, நல்லாவே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தாலும் இதில் வந்து நம்மளுக்கு 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5000 mAh கொண்ட பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நம்மளுக்கு பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய நேரம் டைம் போகிற மாதிரி விளங்காது. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு ஃபோனை வந்து ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை யூஸ் பண்ணி பார்த்த அளவுலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளைக்கு தாராளமாக தாக்கு பிடிக்கலாம். நீங்கள் சாதாரண யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 நாளும் யூஸ் பண்ணலாம். ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 நாள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா இதில் இருக்க குறைகள் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இன்பில்டாக நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டால்டாக சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. பட் அந்த அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சான்ஸ் இந்த ஃபோனில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணாமலே கொடுத்துருக்கலாம். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இலங்கையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா
கீழே தெரியிற இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபோன் இருக்கோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 11ஓட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களுடைய நண்பர்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. I'm finally facing it all, fearless.